சென்னையில் சமீப காலமாக வளர்ப்பு நாய்கள் சிறுவர் சிறுமிகளை கடிக்கும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கான காரணம் என்ன? அவற்றை தடுப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக கால்நடை மருத்துவர் தணிகைவேலுவுடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வீட்டில் வளர்த்து வரும் வளர்ப்பு நாய்கள் சிறுவர் சிறுமிகளை கடிக்கக்கூடிய சம்பவம் என்பது சென்னையில் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த மாதம் ராட்வீலர் வகை நாய் சிறுமியை கடித்ததில் சிறுமி படுகாயமடைந்திருந்தார். தற்போது அதே போன்ற ஒரு சம்பவம் நேற்றைய தினம் கொளத்தூர் பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது. அதே போன்று நேற்று கே நகர் பகுதியிலும் ஒரு சிறுவனை வளர்ப்பு நாய் கடித்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளை வளர்ப்பு நாய்கள் அதிகம் கடிக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது நிகழ்ந்த வண்ணமே இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விளக்குவதற்காக கால்நடை மருத்துவர் தணிக்கைவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். வணக்கம் சார். தொடர்ந்து அந்த சிறுவர் சிறுமிகளை நாய்கள் அதிகமாக கடிப்பதற்கான காரணம் என்ன? எதனால அவர்களை அதிகமா இந்த வளர்ப்பு நாய்கள் தாக்குறதுக்கான காரணம் என்ன? பொதுவாக ஏன் சில்ட்ரன்ஸ் அதிகமாக டாக் பைட்டுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் சில குழந்தைங்களுக்கு டாகை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அவங்க அந்த டாகை பார்த்துட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுட்டு முறைச்சிக்கிட்டே போவாங்க. அதை பார்க்கும்போது ட்ரிகர் ஆகும். ஸோ ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடியது எதுன்னு கேட்டால் அந்த ஒட்டுமொத்த பிரீட்லேயே ராட்வீலரும் பிட் புல்லும் தான். ஸோ அதுங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பயத்திலேயே போகும்போது முறைச்சிட்டே போகும்போது ஏதோ தன்னை பண்ண போகிறதா நினச்சிட்டு கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டு ரெடியாக இருக்கும். ஸோ அந்த பயத்தில் ஓட ஆரம்பிச்சாங்கன்னா போய் டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக விளையாடுவாங்க. சுற்றி வர்றது, அந்த டாகை கல் போட்டு விளையாடுறது, எகிரி குதிக்கிறது, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக அந்த டாகை ட்ரிகர் பண்ணும். இதனால தான் அதுங்க கடிக்க ஆரம்பிக்குது. மூணாவது, குழந்தைங்க 3 to 12 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் கம்மியாக இருக்கிறதால நேரடியாக ஃபேஸ்லையும் ஹெட்லையும் அவங்க கடி வாங்குறாங்க. இந்த ஆக்டிவிட்டிஸால தான் ஈஸியாக இதாகுது. அடல்ட் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுலன்றதால அடல்ட் டாக் பைட் இது ரொம்ப கம்மி. இப்போ சம்மரில் அதிகமாக அந்த பார்க்கில் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இப்போ கொஞ்சம் அதிகமாக இப்போ இது நடக்குது. ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னா அது கம்மியாயிடுச்சுன்னா இந்த கேசஸ்லாம் அதிகமாக ரிப்போர்ட் இருக்காது. சைக்கிள்ல போறவங்களை கடிக்கிறது, இந்த மாதிரியான சூழலும் நம்ம பார்த்திருப்போம். அப்ப இதுக்கான காரணம் என்ன? இன்னொன்னு, இப்ப நாய்களை வெளியே கொண்டு போகும்போது அந்த நாய்களின் உரிமையாளர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும்? இந்த விஷயங்கள்லாம் நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை மாநகராட்சி சார்பாகவும் தொடர்ந்து கால்நடைத்துறை சார்பாகவும் அறிவுறுத்திட்டு வராங்க. ஆனா உரிமையாளர்கள் எதை கண்டிப்பா பின்பற்றணும் வெளியே கொண்டு போகும்போது? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டிங்க இல்லையா, சைக்கிளில் போகிறவங்கள, 2 வீலர் போகிறவங்கள ஏன் சேஸ் பண்ணுது அப்படின்னு. அந்த டாக் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அது அடி வாங்கியிருக்கும். அந்த ஒரு சைக்கிளோ இல்லை 2 வீலரோ காரோ இடிச்சிருக்கலாம், வண்டி ஏற்றிருக்கலாம், இல்லை அதுங்க அதோட க்ளோஸ் ஃபேமிலியோ பப்பீஸ் ஏதோ அடி வாங்கியிருக்கலாம். அதனால அந்த சக்கரத்தையும் அந்த வண்டியும் சேஸ் பண்ணிக்கிட்டே போகும் அது. ஆனால் நம்மளை சேஸ் பண்ணுற வர்ற மாதிரி நம்ம காலை பிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம தடுக்கி விழுறது எல்லாம் நடக்கிறது. அந்த ரீசன் தான் அதுங்களை ட்ரிகர் பண்ணுறது காரணம், ஏன் சேஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னு. இப்போ அடுத்தது நீங்கள் சொன்னது வீட்டில் வளர்க்குறவங்க வெளியே கொண்டு போனால் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டு 2 பாயிண்ட்டு. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பெட்டு ப்ராப்பராக ட்ரைன் பண்ணதா சோஷியலைஸ் பண்ணதான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரைன் பண்ணியிருக்கீங்க, சோஷியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக வெளியே போனால் மற்ற ஆளுங்களை பார்த்து ட்ரிகர் ஆகாது, கடிக்காது. அதே சப்போஸ் நான் ட்ரைனே பண்ணலை, நான் வீட்டில் கட்டி வச்சு அது சப்போஸ் அக்ரெசிவாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியே கூட்டு போகும்போது 2 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு டபுள் ப்ரொடெக்ஷன் சொல்லணும். அதாவது நீங்கள் நல்லா லீஷ் போட்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி அதை வச்சுக்கணும். எல்லாரும் இப்போ ஹார்னஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஹார்னஸ் போட்டிங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ரென்த்தாக அவங்களை இழுத்துட்டு போகும். ஹார்னஸ் நாங்கள் பாடி பெல்ட் போடுவாங்கல்ல அது. ஸோ நெக் பெல்ட் போடுறது கொஞ்சம் நல்லது. ரெண்டாவது, அது அக்ரெசிவ் தெரிஞ்சாலே மவுத் கேப் எல்லாம் வெளியே கூட்டி போகக்கூடாது. மூணாவது, அது அக்ரெசிவ் டாக் தெரிஞ்சதுன்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு நீங்கள் கொண்டே போகக்கூடாது. இதை பண்ணாலே டாக் பைட்டுக்கு வேலையே இல்லை. நாயின் உரிமையாளர்கள் ஆக்ரோஷமான வகையான நாய்களாக இருந்தால் அவற்றை பொது இடங்களுக்கு அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும். அப்படி அவர்கள் அதை அழைத்து சென்றாலும் கடினமான செயின்களை வைத்து அவற்றை கழுத்தில் அணிந்திருக்க வேண்டும். அதே போன்று அவற்றின் வாய்களில் தடுப்பு என்பது அமைத்திருக்க வேண்டும் என்பதனை பின்பற்ற வேண்டும் என்பது மருத்துவர்களின் தொடர்ந்து அறிவுறுத்தலாக இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.